ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு மாங்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சை மாங்காய் எனக்கு இங்கே நல்லா கிடச்சிது, அதனால அதை வச்சு ஒரு சாம்பார் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல நம்ம துவரம் பருப்பை வேக வச்சு செப்ரேட்டாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கொஞ்சம் காய்ச்சதும் அதில் கடுகு, அதுக்கப்புறமா சீரகம், இது ரெண்டுத்தையும் போட்டு பொரிஞ்சதும் அதில் நம்ம வெங்காயம், அப்புறமா கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கலாம். அது நல்லா வதங்கிட்ட அப்புறம் ஒரு 3-4 பச்சை மிளகா, ஸ்லிட் பண்ண பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். அது வதங்கிட்ட அப்புறம் ஒரு கப் டொமேட்டோ, நான் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 2-5 நிமிஷம் வதக்குனாவே போதும். அதுக்கப்புறமா நம்ம எந்த காய்கறியாவது வேணாலும் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கத்திரிக்காய் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், அது சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொத்தவரங்காய் சேர்த்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் வேகணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் நான் ரொம்ப சிம்பிளாக வெறும் மிளகாத்தூள், அப்புறமா தனியாத்தூள் அது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியை விட்டு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். ஒரு பாதி பதத்துக்கு நான் வேக விட்டுட்டு நம்ம தால் வச்சுருக்கோம் இல்லைங்களா, வேக வச்சு அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் ஒரு பச்சை மாங்காய் நல்ல பெரிய பெரிய சைஸஸ்லேயே கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது சீக்கிரம் வெந்துடும்ன்றதுக்காக. கடைசியில் மட்டும்தான் இது சேர்க்கணும். ஸோ முதலே அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துட்ட அப்புறம் நம்ம இந்த பச்சை மாங்காவை சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்தாவே போதும். ஏன்னா இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும்ன்றதுக்காக. அப்புறமா இன்னொன்று முக்கியமான என்ன விஷயம்னா, இந்த சாம்பாருக்கு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கவே கூடாது. ஏன்னா அந்த மாங்காவும் புளிப்பாக இருக்கும், ப்ளஸ் டேமரின் ஜூஸும் புளிப்பாக இருக்கும். அதனால ரெண்டுமே செட் ஆகாது, ஒன்று போட்டாவே போதும். ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா கழுவி பொடி பொடியாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ரைஸுக்கோ இல்லை இட்லிக்கோ சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.